இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கள, இந்த இயரிங்கை நான் 40 ருபீஸ்க்கு வாங்கினேன். இதே இயரிங்கை நம்ம ரெப்ளிகாவை வீட்டிலேயே செய்ய முடியும். அதுவும் இல்லாமல் அது நீங்கள் 10 ருபீஸ்க்கு விற்றா கூட உங்களுக்கு லாபம் கிடைக்கும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மீமிஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த இயரிங் தான் செய்ய போகிறோம். தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்தோன்னா, அதுக்கு நான் வந்து பிளாக் கலரில் செய்கிறதுக்காக இந்த 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அடுத்தது இந்த பின் தான். தென் இந்த குண்டு ஊசி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த மாதிரி குண்டு ஊசி எடுத்துக்கோங்க. அதோட ஷார்ப் எட்ஜஸ் இருக்கு இல்லைங்களா, அது நீங்கள் வந்து ப்ளையர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே உங்கள்கிட்ட இருக்க பீட்ஸில் ஒன்று நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். நான் பிளாக்கில் செய்ய போகிறதுனால பிளாக் பீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்படி நான் போட்டதும் என்ன ஆச்சுன்னா, அது ஈஸியாக வெளியே வந்துருச்சு. ஏன்னா பீடோட சைஸை விட அந்த பின்னு வந்து சின்னதாக இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் இதுக்குள்ளே போடுற பீடு சைஸை கொஞ்சம் சின்னதாக வாங்கிக்கோங்க. இப்போ எமர்ஜென்சிக்கு நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி பொட்டு இருக்கு இல்லைங்களா, அது பிரித்து அங்கே நான் கம் போட்டு ஒட்டிக்கிறேன். ஸோ அந்த இடத்துல க்ரிப்பாக நிற்கும், வெளியில் வராமல் இருக்குங்கிறதுக்காக. ஒட்டிட்டு இப்போ இந்த பீட்ஸ் போட்டு தான் அதுக்கு நின்றுச்சு. இந்த மாதிரி நான் 2 இதுக்கும் பண்ணி வச்சுக்கிறேன், தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். தென் இந்த பின் இருக்குங்களா, இயரிங் மேக் பண்ண நம்ம யூஸ் பண்ணுற இந்த பின் எடுத்துக்கலாம். இந்த பின்னில் நான் ஒரு பீடு போட்டுக்கிறேன். இப்போது நம்ம உள்ளே போட்டோம் இல்லைங்களா, அந்த சைடு ப்ளைனாக இருக்குல்ல, நான் வந்து ப்ளையர்ஸ் யூஸ் பண்ணி அந்த இடத்த நம்ம வளைச்சி விட்டுக்க போகிறோம். சின்னதாக வளைச்சிக்கோங்க. சப்போஸ் பெருசாக வளைச்சிட்டிங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. அந்த பீடு வெளியில் வராமல் இருக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. இப்போது அந்த இது பெருசாக தெரியுது இல்லைங்களா, அதனால் நான் அதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன் எக்ஸஸை. இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இயரிங்கோட ஹோல் வழியாக நம்ம அந்த முதல்ல செஞ்சு வச்சதை உள்ளே விட்டுக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு இந்த அழகான இயரிங்ஸ் கிடச்சிருச்சு. நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் மேலே ஸ்டட்டுக்கு சின்னதாக பண்ணிக்கலாம், இல்லை கீழே இருக்கிறது கொஞ்சம் பெருசாக கூட பண்ணிக்கலாம். நான் இதை நல்லா ஹேங் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்தேன். சூப்பராக ஹேங் ஆச்சு. இது நீங்கள் இன்னொரு மாதிரியும் பண்ணலாம். இப்போது நம்மக்கிட்ட இந்த ஸ்டோன் வச்ச மாதிரி ஸ்டட்டெல்லாம் வெளியே விற்கும். 2 ருபீஸோ சம்திங் தான் விற்கும். நீங்கள் அந்த மாதிரி ஸ்டட்டை வாங்கி அது நீங்கள் அந்த நான் பிளாக் பீடு மேலே போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு பதில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா நான் முதல்ல காமிச்ச மாதிரி அந்த இயரிங் உங்களுக்கு ஈஸியாகவே பண்ணிடலாம். பாருங்கள், அதை விட இது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ உங்களோட சாய்ஸ் தான். நான் 2 டைப்ஸ் ஆஃப் இயரிங் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது அதோட மினி வெர்ஷன் மாதிரி இருக்கும். நீங்கள் பீட் சைஸ்னால் எல்லாமே நீங்கள் பெரிய பீட் சைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது மாதிரியே அழகாக செஞ்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.